அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு ரெசிபியை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்பயுமே மட்டன் சிக்கன் சொல்லிட்டு ஒரே மாதிரி தானே கிரேவி செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைதராபாத்தி ஸ்டைலில் சனா தால் கோஷ் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இந்த சனா தால் கோஷ் வந்து இன்றைக்கி நான் குக்கரில் செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் செய்யும்போது நமக்கு நல்ல கறி சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு எண்ணெயில் செய்யும்போது அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு கடுகு எண்ணெய் கிடைக்கல இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யும் சேர்த்துருக்கேன். கடுகு எண்ணெயில் செய்கிறீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா ஆவி பறக்க சூடு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட கசப்பு தன்மை போகும், அதோட பச்சை ஸ்மெல் மாறும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்க விட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து எண்ணெய் நல்லா ஆவி பறக்க சூடு வந்துருச்சு இல்லையா? ஸோ உடனே வந்துருக்கு நமக்கு நல்ல கலர் மாறிடும். ஆனால் வெங்காயம் வந்து நல்ல கலர் கேரமல் ஆகணும். அது வரைக்கும் வதங்கட்டும். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் 100 கிராம் அளவுக்கு 150 கிராம் அளவுக்கு சனா தால் கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா? அதை வந்து நான் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தான் செய்யணும். அப்போ தான் வந்து கடலைப்பருப்பு சீக்கிரமாக நமக்கு புழுங்கி வரும். இப்போது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 3 பே லீஃப், 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கேரமல் ஆகி வந்திருக்கு. ஃப்ரைட் ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு வந்து கிரேவியோட கலரும் நல்லாயிருக்கும், ரெசிபியோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து நல்ல எலும்பும் கறியுமாக பார்த்து நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிய விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. மட்டனில் தான் இந்த ரெசிபி செய்யணும்னு கிடையாதுங்க. நீங்கள் பீஃப் சாப்பிடுவீங்க அப்படின்னா பீஃபில் கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சிக்கனில் செய்யலாமான்னு கேட்பீங்க. சிக்கனில் வந்து கொஞ்சம் மசாலாவோட அளவுகள் மாறுபடும். ஸோ உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சிக்கன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மட்டன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆயிலே மட்டன் வந்து நல்லா வதங்கி வரணும். அதாவது அந்த மட்டனோட கலர் வந்து நமக்கு நல்லா மாறும். அது வரைக்கும் நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வரணும். ஸோ இந்த அளவுக்கு மட்டன் வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகணும். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த ஆயிலே வதங்க விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால ஆயிலே வதங்கி வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஆயில் கம்மியாக சேர்த்து உங்களுக்கு மசாலா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லாவே வதங்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசாலா பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு இல்லையா? இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பொருளாக சேர்த்து கலந்து விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு பொருளும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த கறி வந்து நமக்கு அந்த ஆயிலே நல்லா வதங்க கிரேவியோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ பொறுமையாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு தக்காளியை நல்லா வேக விட்டுக்கோங்க. தக்காளி நம்ம சேர்த்த மாதிரியே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்துடணும். ஸோ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து மட்டன் வந்து நல்லா நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரேவி வந்து ஒரு மைல்டான டேஸ்ட்டு கிடைக்கும், ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் 250 ml கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கெட்டியாக கொஞ்சம் ரொம்ப புளிப்பு இல்லாமல் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு தயிரை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தயிர் வந்து நீங்கள் பீட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து திரிஞ்சிடக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்து நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வதங்க விட்டுக்கோங்க. வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன துண்டளவுக்கு ஜாவித்ரி ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 2 சின்ன துண்டளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கருப்பு ஏலக்காய். ஸோ இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி
ஸ்ட்ரெயினர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு வெள்ளை துணியிலையோ இல்லை வந்து வெள்ளை துணியில் வந்து கட்டி சேர்த்துக்கோங்க. இல்லைனா பவுச் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எதுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னா, நமக்கு சாப்பிடும்போது கிரேவி சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால தான். இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்படியே நமக்கு நல்லா இறங்கி நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த பவுச்சில் சேர்த்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து மட்டன் வேகிறதுக்காக நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசிலும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். லோ ஃப்ளேமில் விட்டுருந்தேன் இல்லையா 20 நிமிஷம், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5 விசில் வந்திருந்தது. 5 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஏர் தன்னாலவே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணிக்கோங்க மட்டன் வெந்திருக்கான்னு. மட்டன் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கோங்க. எனக்கு வந்து மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வரைக்கும் நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல். ஸோ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவி நல்லா வந்து நல்லா லூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டு வேக விட்டுக்கலாம். நான் வந்து தண்ணி எதுவும் சேர்த்துக்கலாம், எனக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அப்படியே கடலைப்பருப்பை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஏர்லாம் தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சனா தால் கோஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சனா தால் கோஷ் வந்து இப்படியே விட்டுறக்கூடாதுங்க. இதில் வந்து ஃபைனல் டச்சாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கரம் மசாலா வேணாம்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக மட்டன் மசாலா எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இது கூட கார்னிஷிங்காக நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் 1-2 கீரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு அழகுக்காக நான் கொஞ்சமாக ஜிஞ்சர் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சனா தால் கோஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஃபுல்காவோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தந்தூர் ரொட்டியோடலாம் ரொம்ப இந்த சனா தால் கோஷை வந்து நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடலைப்பருப்போடு இந்த மட்டன் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.